ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் ஸ்பைசஸ். இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். 1 கிலோ நாட்டுக்கோழி நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூடவே தேவையான காய்கள், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி அது கூடவே சேர்க்க வேண்டிய மசாலா தூள்களை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு சட்டி வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கிறோம். அது கூடவே கட் பண்ணி வச்சு 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வந்ததுமே அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்குமே நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி ஆக்சுவலி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே அதில் நம்ம கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த 2 மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஆக்சுவலி நாட்டுக்கோழி பண்ணும்போது தேங்காயெல்லாம் போட்டு கூட பண்ணுவாங்க. அது இன்னொரு மாதிரியான ப்ரொசீஜர். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு முதல்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா அது அடி பிடிச்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறது ஈஸி. இப்போ கூடவே 2 வத்தல் மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறோம். இதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் நாட்டுக்கோழிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் 1 பை 1 சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுமே அடுத்த மசாலாஸ் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு தூளையும் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து முன்னாடியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறது வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து, எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த மசாலாஸ் எல்லாமே இந்த ஃப்ளஷோட நல்லா வந்து சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஆல்ரெடி நம்ம மசாலாவில் இருக்கிற அந்த ஆயில், அதே மாதிரி ஃப்ளஷில் இருக்கிற அந்த எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கம்மியான அளவு வந்து ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம ரோஸ்ட் மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால இந்த சிக்கன் வந்து குக் ஆகிற அளவுக்கு மட்டுமே போதும் தண்ணி. கிரேவியாக நம்ம எடுக்க போகிறது இல்லை நம்ம கிரேவியாக தான் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். சேம் ரெசிபி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறது மாதிரி மட்டும்தான் இருக்கும். தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பித்ததுமே இதை வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வந்து மாற்றிக்கணும். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால மற்ற சிக்கனை விட இது இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் தாண்டி நம்ம வந்து இதை எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து சுண்டி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு, ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா அந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கணும். இப்போ சிக்கன் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணி இன்னும் ஒரு கொதி வர்ற அளவுக்கு வந்து விட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணி வந்து இதை வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் ரோஸ்ட் மாதிரி எடுக்கிறது வந்து நாட்டுக்கோழிக்கு எப்போவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பெப்பர் வந்து நம்ம வந்து அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணாலே போதும். ஆனால் பெப்பர் எவ்வளோ தூக்கலாக இருக்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதே மாதிரி வத்தல் மிளகாயும் சேர்த்துருக்குறோம். அப்படிங்கிறதுனால பெப்பர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். என்னோடய மிளகாய் தூள் வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்.
காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கடைசியாக வந்து உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம். அது வந்து உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மல்லித்தழை இல்லை புதினா தழை உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி எல்லாமே போட்டு ஒரு தடவை வந்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ தூரம் சுண்டி வருதோ அவ்வளோ தூரம் அது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுறத விட அதை அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சூடாக சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதே இது லைட்டாக சூடோடு இருக்கும்போது ரொம்ப சூடாக இல்லாமல் இது எல்லாமே வந்து ஃப்ளேவரெல்லாம் அந்த சிக்கனோட உள்ளாடி இறங்குனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான நம்மளோட நாட்டுக்கோழி ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் முதல்ல அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இப்போது கிரேவியாக வேணாம், கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் ப்ராய்லர் வாங்கி சாப்பிட்றதுக்கு நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி கிடைக்கிறவங்க இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம். இதையும் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.